Assalamualaikum. Hi students, welcome to Math Elevate. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது example 7.14. Evaluate determinant 2, 4, minus 1, 2. Solution. Let A equal to determinant of A equal to determinant of 2, 4, minus 1, 2 எடுத்துக்கலாம். சரியா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ண போகிறேன்? 2 into 2, 4. சரியா? 2 into 2, 4 minus of minus 1 into 4 which is equal to 2 into 2, 4 minus into 4 minus 4 சரியா? which is equal to 4 plus 4 which is equal to 8. அப்போ determinant of A என்னுடைய வேல்யூ என்னது இருக்கு? 8. சரியா? இதான் என்னுடைய ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? let A equal to cos theta sin theta minus sin theta cos theta ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? சொல்யூஷன் determinant of A. அப்போ determinant of A equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? cos theta into cos theta. நடுவில் ஒரு மைனஸ் வந்துருமா? sin theta into minus sin theta. which is equal to cos theta multiply பண்ணும்போது cos square theta minus sin theta minus sin theta. அப்போ minus sin square theta which is equal to cos square theta plus sin square theta. என்னுடைய ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது cos square theta plus sin square theta equal to 1. அப்போ determinant of A equal to என்ன வரும்? 1. இதுதான் என்னுடைய ஆன்சர். Example 7.15. Compute all minus cofactors of capital A and hence compute determinant of A if A equal to 1, 3, minus 2, 4, minus 5, 6, minus 3, 5, 2. Also check that determinant of A remains unaltered by expanding along any row or any column. சரியா? முதல்ல மைனரை கண்டுபிடிப்போம். சரியா? சொல்யூஷன் M11 மைனர் எடுக்கும் போது ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இதுக்கு எடுக்கும் போது என்ன வரும்? அதனுடைய ரோவையும் அதனுடைய காலத்தையும் என்ன செய்யணும்? விட்டுருவேன். அப்போ which is equal to determinant of minus 5, 6, 5, 2. சரியா? which is equal to minus 10, minus 30 which is equal to minus 40. அடுத்து M12 ரெண்டாவது எலிமெண்ட்டுங்கும் போது இது இதனுடைய ரோவையும் இதனுடைய காலத்தையும் விட்டுட்டா மீதி எனக்கு இருக்கக்கூடியது 4, 6, minus 3, 2 which is equal to 8 plus 18 which is equal to 26. அடுத்து M13 தேர்ட் எலிமெண்ட் ரோ காலத்தை விட்டுட்டா மீதி இருக்கிற எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 4, minus 5, minus 3, 5 which is equal to 20 minus 15 which is equal to 5. அடுத்து M21 செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது அதனுடைய டிட்டர்மினன்ட் என்ன வரும்? 3, minus 2, minus 3, 2 which is equal to 6, 6 minus 6 which is equal to 0.
5 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6 மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 10. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16. சரியா? அடுத்து M22. M22னா இந்த எலிமெண்ட் இதனுடைய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டா இது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 -2 -3 2 which is equal to இதில் ஒரு 2 வந்துருமா? இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 6 ஒரு மைனஸ் வரும். இப்போ -6 -4. அடுத்து M23 which is equal to இந்த எலிமெண்ட் இதில் 1 3 -3 5 வரும். அப்போ 5 + 9 which is equal to 14. அதுக்கப்புறம் M31 தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு which is equal to 3 -2 -5 6 equal to 18. 18 -10 which is equal to 8. M32 equal to third rule second element about 1 -2 4 6 is equal to 6 plus 8 which is equal to 14. அடுத்து M33 last element 1 3 4 -5 சரியா? which is equal to என்ன வரும்? -5 -12 which is equal to -70. சரியா? இப்போ மைனர் எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஆல்சோ ஃபைண்ட் கோஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோஃபேக்டர் இதில் இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ M11 இதில் இருந்து A11 அப்படின்னா முதல் எலிமெண்ட் பாசிட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா சைன்டு மைனர் இது. அப்போ இது ப்ளஸில் இருக்கும். ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? -40யா? -40க்கும் போது என்னுடைய ஆன்சர் என்ன வரும்? -40 வரும். சரியா? அடுத்து A12 அப்போ இது மைனஸ் எவ்வளோ சைனு இங்கே என்ன இருக்குது? 26 இருக்குது. அப்போ -26. அடுத்து A13 இது ப்ளஸில் வரும். இங்கே 5 இருக்குது. அப்போ என்னுடைய ஆன்சர் 5ஆக மாறிடும். அடுத்து A21 இது மைனஸில் வரும். என்னுடைய ஆன்சர் இங்கே என்ன இருக்குது? 16ஆக இருக்குது. இப்போ ஃபைனலாக -16ஆக இருக்கும். அடுத்து A22 இது ப்ளஸ்ஸாக வரும். என்னுடைய ஆன்சர் மைனஸில் இருக்குது. அப்போது -4. அடுத்து A23 ஈக்குவல் டு மைனஸில் வரும். என்னுடைய ஆன்சர் 14. அப்போ -14ஆக மாறி. அடுத்து A31 ஈக்குவல் டு ப்ளஸில் கிடைக்கும். 8 இருக்குது. அப்போ +8. அடுத்து A32 ஈக்குவல் டு மைனஸ் என்னுடைய ஆன்சர் 14. அப்போ -14 ஆகிடும். அடுத்து A33 ஈக்குவல் டு ப்ளஸில் வரும். என்னுடைய ஆன்சர் -17. ஃபைனலாக ஈக்குவல் டு -17. சரியா? கோஃபேக்டர் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணியாச்சு. எக்ஸ்பேண்டிங் along R1. சரியா? ஃபர்ஸ்ட் ரோ பிரகாரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன வரும்? A11 கேபிட்டல் A11. சரியா? கோஃபேக்டர் யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ளஸ் A12 கேபிட்டல் A12 ப்ளஸ் A13 கேபிட்டல் A13. சரியா? இப்போது கொடுத்த சம் தான் இது. இந்த சம்மில் என்ன இருக்கும்? என்னுடைய ஸ்மால் ஏனுடைய வேல்யூ என்னது? ஸ்மால் A1 வேல்யூ ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. சரியா? அதுக்கப்புறவு A11னா -40 கிடச்சிருக்கு. அப்போது -40
plus A12 3 plus 3. capital A12 போது minus 26 plus third element minus 2. capital A13 னுடைய value 5. சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். minus 40 minus 8 balance 1 78 minus 10 is equal to minus 8 7 12 128. determinant of A னுடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? along R1 120. இது equation number 1 எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்து expanding along C1. determinant of A equal to A11 capital A11 plus A21 capital A21 plus A31 capital A31 which is equal to A11 ஏற்கனவே பார்த்தோம் 1 capital A11 minus 40 plus A21 போது 4 வருது. capital A21 போது minus 16. A31 போது minus 3. capital A31 போது 8. minus 40 minus 64 minus 24. final answer 8 10 12 minus 128. அப்போ எந்த ரோவில் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, காலத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, என்னுடைய ஆன்சர் என்னதான் வருது? சேமாக 128 வருது. சரியா? சேம் ஆன்சராக வருது. ரோவில் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, காலத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, என்னுடைய ஆன்சர் எப்படி வருது? minus 128 வருது. therefore equation 1 is equal to 2 இருக்கிறதுனால from 1 and 2. சரியா? from 1 and 2 என்ன வரும்? determinant of A along R1 equal to determinant of A along C. சரியா? example 7.16. find determinant of A if A equal to 0 sin alpha cos alpha sin alpha 0 sin beta cos alpha minus sin beta 0. சரியா? solution determinant of A equal to என்ன கொடுத்துருக்காங்க? 0 sin alpha cos alpha sin alpha 0 sin beta cos alpha minus sin beta 0. சரியா? determinant of A கண்டுபிடிக்கணும். அப்போ determinant of A equal to என்னென்ன மைனரைஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 0 into M11. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் A11 into A11 M11 minus A12 M12 plus A13 M13. ஃபஸ்ட் எலிமெண்ட் 0வாக இருக்கா? அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் A12 மைனஸ் சைன் ஆல்ஃபா M12 போது இந்த ரோலையும் அந்த காலத்தையும் விட்டுட்டு காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு மீதி உள்ள எலிமெண்ட். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன வரும்? சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா 0. சரியா? அடுத்து ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. டிட்டர்மினன்ட்டுக்குள்ளே என்ன வரும்? இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவேன். சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா minus sin beta.
which is equal to இங்கே வரணும் 0வா மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்கும்போது இதனுடைய வேல்யூ 0 ஆயிரும் 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இதனுடைய வேல்யூ மட்டும் தான் வரும் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இங்கே வரும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா அடுத்து மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சரியா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கா அப்போ ஃபைனல் ஆன்சர் 0 அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 0 இதுதான் என்னுடைய